உத்தம வில்லனை விட ஒரு நடிகனுக்கு பர்சனலான ஒரு படம் இருக்க முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா கமலஹாசனுக்கு அவரோட கெரியரும் சரி, இல்ல அவருடைய பர்சனல் லைஃபும் சரி, 2யுமே இன்டர்லிங்க் பண்ணி தான் உத்தம வில்லன் படத்துல பல இடங்கள்ல அவர் சொல்லியிருப்பாரு. அவருக்கும் ஸ்ரீவித்யாவுக்கும் இருந்த காதல், பின்னாடி சூழ்நிலை காரணமா அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா முறிஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் யாமினி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை வச்சு சொல்லியிருப்பாரு. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா பாலச்சந்தர் சார்ட்ட போய் ஒரு சீன்ல என் கதையை சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கிற இடத்துல கேபி சார் ஒண்ணு சொல்லுவாரு. போடா போடா தமிழ் சினிமால நைய புடைச்ச கதை அப்படின்னு சொல்லிட்டு நீயே 4 படம் பண்ணிட்ட, என் முதல் படமே அதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உண்மையாவே பாலச்சந்தர் சாரோட முதல் படம் நீர்க்குமிழிகள், அதுவும் கிட்டத்தட்ட இதே கதை தான். இதையும் இன்னும் குறிப்பா டயலாக்ஸ்ல நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஷாட் பண்ணியிருக்கான் பாருங்க, அவனை தவிர வேற எவனாலையுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது இருக்கட்டும். அதை தாண்டி எவ்ரிபடி லவ் திஸ் பாய் அப்படின்னு சொல்லும் போது கூட எல்லாமே கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு இமேஜுக்குள்ள பொருந்தி போற மாதிரி இருக்கும். அதனாலதான் உத்தம வில்லன் கமலஹாசன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு ரொம்ப பர்சனலான ஒரு படம்.